ஓம் சாந்தி 3/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் நீங்கள் அதிசயமான நடிகர்கள் சொல்றாரு. இது அனாதியான நாடகம், இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது அழிவற்ற நாடகம். இந்த டிராமா இப்போ நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு நடிப்பு, ட்ராமா, சினிமா மாதிரி. இதெல்லாம் ஒரு அனாதியாக உருவாக்கப்பட்ட ட்ராமான்னு சொல்றாரு. இதுல கொஞ்சம் கூட மாற்றமே வராதுன்றாரு. அது என்ன நடக்குதோ அதான் நடக்கும்ன்றாரு. கேள்வி: எந்த ஆழமான ரகசியத்தை புத்திவான்கள், தொலைநோக்கு பார்வை உள்ள குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. இந்த டிராமால ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. அதை யாரால புரிஞ்சுக்க முடியும்னா புத்திவான்கள், தொலைநோக்கு பார்வையுடைய குழந்தைகள் தான் புரிஞ்சு கொள்ள முடியுன்றார். பதில்: மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஆழமான ரகசியத்தை தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. இப்போ நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, சத்தியுகம் வரைக்கும் போகணும். மூலவதனத்துலேருந்து தொடங்கி நம்ம எப்படி கீழே இறங்கி சத்தியுகத்துக்கு வந்தோம், அப்புறம் அப்படியே நம்ம பொறுமையாக நடித்து அப்படியே இங்கே கலியுகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படின்றது நம்மளுடைய பார்வை தொலைநோக்கு பார்வையாக இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்கிறாரு. விதை மற்றும் மரத்தின் அனைத்து ஞானமும் அவர்களின் புத்தியில் இருக்குன்றாரு. யார் அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகளோ அவங்களுக்கு பாபா பற்றி தெரியும். இந்த மரம், சிருஷ்டி சக்கர மரத்தினுடைய எல்லா ஞானமும் அவங்க புத்தியில் இருக்குன்றாரு. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் சரீரம் என்ற ஆடையை அணிந்து நடித்து கொண்டிருக்கும் ஆத்மா எனும் நடிகன் சத்தியுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை நடிக்க வேண்டும் அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. எந்த நடிகரும் இடையில் திரும்பி செல்ல முடியாது. என்ன ரகசியம்னா, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சினிமா மாதிரி இதுல சரீரம் என்ற ஆடை அணிஞ்சு நம்ம நடிக்கிறோம். நம்ம ஆத்மா வேற வேற சரீரம் எடுத்து நடிக்கிறோம். சத்தியுகத்துல கலியுகம் வரைக்கும் நம்ம நடிச்சே ஆகணும். நடுவில் திரும்பி போக முடியாது. எந்த ஒரு ஆக்டரும் திரும்பி போக முடியாதுன்னு சொல்லி இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தொலைநோக்கு பார்வையுடைய உள்ள குழந்தைகளா இருப்பாங்கன்றாரு. பாடல்: நீ இரவை உறங்கி கழித்தாய். ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். இப்போது இதில் ஏதோ ஒரு வார்த்தை சரியாக இருக்கிறது, சில தவறாகவும் இருக்கிறதுன்றாரு. துக்கத்தில் நினைவு செய்வதில்லை, துக்கமும் நிச்சயம் வர வேண்டியுள்ளதுன்றாரு. துக்கத்துல நினைவு செய்வதில்லை, ஆனா துக்கமும் வர வேண்டிய உள்ளதுன்றாரு. துக்கம் ஏற்படும் போது சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வரவே வேண்டியுள்ளது. இப்போது நாம் சுகதாமத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என இனிமேல் இனிமையான குழந்தைகளுக்கு தெரியும்ன்றாரு. இப்போ எப்போ துக்கம் வருதோ அப்போதான் சுகம் கொடுக்கறதுக்காக பாபா வர வேண்டியிருக்குது. இப்போ நம்ம சுகதாமத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறோம்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு அளவற்ற சுகத்தை அடைய போகிறோம், அதுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் 2 வார்த்தைகள் இருக்குன்ற 2 இடம் இருக்கு. சாந்தி தாமம், சுகதாமம். முதலில் முக்தி, பிறகு ஜீவன் முக்தி ஏற்படுகிறதுன்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த உடல்ல, இந்த வாழ்க்கை, இந்த எல்லாத்துலேருந்து துக்கத்துலேருந்துலாம் விடுதலை கிடைச்சி பரந்தாமத்துக்கு போகிறோம், முக்தி அடைகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துல நடிக்க வரோம், அது ஜீவன் முக்தி. உடல்ல இருந்துகிட்டே முக்தி நிலையில வாழறோம், அது ஜீவன் முக்தி ஏற்படுகிறதுன்றாரு. சாந்தி தாமம் வீடாகும், அங்கே நடிப்பு எதுவும் நடிக்கப்படுவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. சாந்தி தாமன்றது பரந்தாமம், அது பிரம்ம மகா தத்துவம். அங்க ஆத்மாக்கள் வசிக்கிற இடம், வெறும் ஆத்மா புள்ளியா இருக்கும், அங்க நடிப்புலாம் கிடையாதுன்றாரு. நடிகர்கள் வீட்டுக்கு சென்று விடுகின்றனர், அங்கே யாரும் நடிப்பை நடிப்பதில்லை. இப்போ ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க, சினிமாவில் நடிக்கிறாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பரந்தாமத்தில் நம்ம நடிக்க மாட்டோன்றாரு. நடிப்பு மேடையில் நடிக்கப்படுகிறது, இதுவும் கூட மேடையாகும். நடிப்பு எங்கே நடிப்பாங்கன்னா மேடையில். இது இந்த உலகமே ஒரு நாடக மேடை, இங்கே தான் நடிப்பு நடிக்கப்படுது. மற்றபடி நம்ம உடலை விட்டு பறந்தாமல் போயிட்டு அங்கே நடிக்க மாட்டோன்றார். எல்லைக்குட்பட்ட நாடகத்தை போல இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம்ட்டு பாபா சொல்றார். இதன் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாதுன்றாரு. உண்மையில் இந்த யாத்திரை அல்லது யுத்தம் என்ற வார்த்தைகள் புரிய வைப்பதற்காக மட்டும் பயன்படுகின்றனன்னு சொல்றாரு. இந்த யாத்திரை, யுத்தம், இந்த வார்த்தையெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக நமக்கு சொல்றாரு. மற்றபடி இதில் யுத்தம் முதலான விஷயங்கள் எதுவுமே இல்லைன்றாரு. யாத்திரை என்பது கூட ஒரு வார்த்தை ஆகுன்றாரு, மற்றபடி நினைவை தான் அது குறிக்கிறது. இங்க யாத்திரைன்றது பாத்தீங்கன்னா, பக்தியில நம்ம காசி, ராமேஸ்வரம் அப்படி நடந்து போறது அது யாத்திரை. இங்க யாத்திரைன்றது நினைக்கிறது, பாபா நினைக்கிறது தான் குறிக்குது. மற்றபடி யாத்திரைன்றது ஒரு வார்த்தைன்றாரு. அது மாதிரி யுத்தமும் இங்க நம்ம எதுவும் செய்யறது இல்லைன்றாரு. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. நினைவு செய்து செய்து தூய்மை ஆகி விடுவீர்கள். இந்த யாத்திரை முழுவதுமே இங்கே தான் நடக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
இது எல்லாமே இங்கே தான், நம்ம வந்து அங்கே போய் நினைக்க மாட்டோம், இங்கே தான் நம்ம பாபாவை நினைக்கணும். நினச்சி தூய்மையாகணும், எங்கும் செல்ல வேண்டியதில்லைன்றாரு. தூய்மை அடைந்து நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தூய்மையற்றவர்கள் செல்ல முடியாது. தூய்மை ஆகாம நம்ம பரந்தாமத்துக்கு போக முடியாதுன்றாரு. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து இந்த உடல்ல ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவாகிய எனக்குள் முழு சக்கரத்தின் நடிப்பு உள்ளது. இப்போது அந்த நடிப்பு முடிந்து விட்டது, அவ்வளவுதான் சொல்றாரு. நான் வந்து நடிச்சு வந்துட்டேன். இப்ப கடைசி பிறவி கடைசி நடிப்பு ரோல் வந்து நடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப நடிப்பு முடிஞ்சிருச்சு. தந்தை எளிமையான வழி கொடுக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு. பாபா ஈஸியா நமக்கு எப்படி துன்பத்துல இருந்தெல்லாம் விடுதலை அடையிறது, பாவம்லாம் செஞ்சிருந்தா கூட அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு ஈஸியான வழி சொல்றாரு. என்னன்னா அவரை நினைக்க சொல்றாரு, அவ்வளவுதான். அவரை நினைச்சாலே போதும், ஈஸியா தப்பிச்சிடலாம். மற்றபடி இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, எங்கும் செல்வதில்லை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள்ட்டு தந்தை வந்து சொல்றாரு. யுத்தம் எதுவுமே இங்க கிடையாது. நீங்க இந்த கத்தியாலலாம் நம்ம சண்டை போடுறது வில்ல, எந்த யுத்தமும் நம்ம பண்ண போறது கிடையாது. பாபாவை நினைக்கணும், மாயாவை வெல்லணும், அவ்வளவுதான். தன்னை தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும், தூய்மையா ஆகணும். மாயின் மீது இப்போது வெற்றி அடைய வேண்டும்ன்றாரு. பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது. 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைய வேண்டும் என குழந்தைகள் அறிவார்கள். அதில் கண்டிப்பாக மனிதர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. நிலம் பூமி மாற்றத்தை அடையாது. மனுஷங்க மாறினாலே போதும், நிலம் பூமி எல்லாமே அத மாற்றத்தை அடையும். அதெல்லாம் மாத்தணும்னு அவசியம் கிடையாதுன்றாரு. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு தமோ பிரதானமாக ஆகினோம். நம்ம எப்படி ஆத்மா எப்படி அப்படிதான் உலகமும் மாறும். நம்ம தூய்மையா இருந்தோம்னா உலகமும் தூய்மையா இருக்கும். நம்ம வந்து தமோ பிரதானம் ஆயிட்டோம்னா உலகமும் தமோ பிரதானம் ஆயிடும். இப்போது மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும் என இப்போது நீங்கள் அறிவீர்கள். வந்து எங்களை தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையானவராக ஆக்குங்கள் என மனிதர்கள் கூப்பிடவும் செய்யறாங்க. கஷ்ட காலத்துல கூப்பிடுறாங்க, கடவுளே வா வந்து எங்களை தூய்மையாக்கு, பத்தித்த பாவனான்ட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் யார், எப்படி வருகிறார் என்பது சிறிதும் அறிவதில்லைன்றாரு. ஆனா கடவுள் யாரு, எப்படி வராரு, எப்படி உலகத்தை மாத்துறான்ட்டு யாருக்கும் தெரியல. இப்போது பாபா உங்களை புத்திசாலிகளாக ஆக்கியுள்ளார். இப்ப பாபா நம்மள புத்திசாலியா ஆக்கி இருக்கிறார். அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து என்ன பண்றாரு, எப்படி வராரு, எல்லாமே நமக்கு தெரியும். எவ்வளவு உயர்ந்த பதவி நீங்கள் அடைகிறீர்கள். அங்குள்ள ஏழைகள் கூட இங்குள்ள செல்வந்தர்களை விட மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள்ன்றாரு. சத்தியுகத்துல திரேதாயுகத்துல கடைசி பிரஜை கூட இங்க இருக்கிற இந்த பிர்லா இவங்கெல்லாம் இருக்காங்களா, அம்பானி எல்லாம் விட ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அங்க இருக்கிற பிரஜையே சாதாரண பிரஜை, அந்த திரேதாயுகத்துல சாதாரண பிரஜையே இங்க இருக்கிற பணக்காரங்களோட பல மடங்கு பணக்காரங்களா இருப்பாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க பாபா எவ்வளவு உயர்ந்தவர்களா நம்மளை மாத்துறாரு. எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தனர், செல்வம் நிறைய இருந்தது, ஆனால் விகாரிகளாக அல்லவா இருந்தனர் சொல்றாரு. துவாபரயுகத்துல இருந்து பெரிய பெரிய ராஜாலாம், திப்பு சுல்தான், ராஜராஜ சோழன், எவ்வளோ ராஜாக்கள், சந்திரகுப்த மௌரியெல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் தூய்மையா இல்லை, அவங்களாம் விகாரிகளா இருந்தாங்கன்றாரு. இவர்களை விட அங்குள்ள சாதாரண பிரஜைகள் கூட மிக உயர்வானவர்களாக இருப்பார்கள் சொல்றாரு. இந்த துவாபரயுகம் கலியுக ராஜாக்களை விட சத்தியுகம் திரேதாய உலகத்துல இருக்கிற பிரஜைகள் உயர்வானவங்களா இருப்பாங்க, ஏன்னா தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா. பாபா வித்தியாசத்தை பற்றி நமக்கு விளக்குகிறான்னு சொல்றாரு. ராவணன் நிழல் விழும்போது பதித்தர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிறாங்க. எப்ப தூய்மையற்றவர்களா ஆகிறோம்னா மாயாவுடைய நிழல் படியும் போது, 5 விகாரம் வரும்போது தூய்மையற்றவர்களா ஆயிடுறாங்க. விகாரமற்ற தேவதைகள் முன்பாக சென்று தன்னை தூய்மையற்றவர்கள் என சொல்லி தலை வணங்குறாங்க. துவாபரயுகத்துல இருந்து லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போயிட்டு தலை வணங்குறாங்க. தந்தை இங்கே வருகிறார் என்றால் சட்டென உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைத்து விடுகின்றார்ன்ட்டு சொல்றாரு. ஒரு வினாடியின் விஷயமாகும். இப்போது தந்தை ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுத்திருக்கிறார். இப்ப பாபா நமக்கு 3வது கண்ணை கொடுத்துட்டார். குழந்தைகளாகிய நீங்கள் விசால பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுகிறீங்க. இப்ப நமக்கு முன்னாடிலாம் நம்ம வீடு நம்ம குடும்பம் அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ வந்து உலகத்தையே பாக்குற பார்வையை கொடுக்குறாரு, விசால பார்வை. பூமியை தாண்டி போகுது, அது பரந்தாம வரைக்கும் போகுது நம்ம புத்தி. அந்த அளவுக்கு விசால பார்வை உள்ளவர்களாக ஆகிடுறீங்கன்றாரு. மேலே மூலவதனத்துல இருந்து தொடங்கி முழு நாடகத்தின் சக்கரம் வரை உங்கள் புத்தியில் இப்போது நினைவிருக்கிறதுன்றாரு. இப்ப நம்ம மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து தொடங்கி ஃபுல்லா நம்ம சக்கரம் சுத்தி வரோம். சத்தியுகம் திரேதாயுகம் எப்படி நடிச்சோன்றது நம்ம புத்தியில நினைவிருக்கிறது. எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்த்து விட்டு வந்து சொல்றாங்க அல்லவா, என்னென்னலாம் பார்த்தோம். ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இந்த சினிமால இது இருந்தது சரிம்மா, இந்த கதை அந்த கதை, இந்த ஹீரோ இப்படி பண்ணாரு, ஹீரோயின் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த கதையை ஃபுல்லா சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய எல்லையற்ற சினிமா வந்து புத்தியில ஓடணுன்றார்.
அது ஒன்றா சூப்பராகிடுவீங்க. அந்த ட்ராமாவோட அந்த நாடக கதையெல்லாம் சொல்றீங்க இல்லையா, சீரியல் கதையெல்லாம், அதை விட இந்த கதை சொந்த கதை, சோக கதையை சொல்லுங்க. சத்தியுகத்துல இருந்து நம்ம வந்து கலியுகம் வரைக்கும் எப்படி வந்தோன்றத புத்தியில வர்ணனை செஞ்சுட்டே இருங்கன்றார். புத்தியில் நிறைந்திருப்பதே வர்ணனை செய்யறாங்க. ஆத்மாவில் நிரப்பி கொண்டு வருகின்றனர், பிறகு வந்து பிறருக்கு சொல்கின்றனர். சினிமா பார்த்துட்டு புத்தியில நிரப்பிட்டு வராங்க, ஆத்மாவில நிரப்பி வந்து மற்றவங்க சொல்றாங்கன்றாரு. பிறகு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அது மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இதை புத்தியில ஓட விடுங்கன்றார். குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தின் முதலிடை கடைசியின் ரகசியம் இருக்க வேண்டும்ன்றாரு. இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். பாபா வந்து சொல்லிட்டாரு, அது மீண்டும் மீண்டும் இப்போது நடந்தபடி இருக்கிறதுன்றாரு. இப்போ நம்ம வாழ்க்கையே ஒரு ட்ராமா, நம்மளே ஒரு ட்ராமால ஒரு பார்ட்டு, கடைசி பார்ட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். நிறைய ட்ரெஸ் போட்டு 84 ட்ரெஸ் போட்டு வந்து 84 உடல் எடுத்து நடிப்பாக நடித்து வந்துட்டோம். 84 எபிசோட் நடிச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ கடைசி எபிசோடு ஓடிட்டு இருக்குது. இது முடிஞ்சோடனே நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நடிப்போம். இது மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கிறதுன்றார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நடிப்பு, அதாவது அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் ஒரு நடிகர் வெளியேறிவிட்டார் என்றால் பிறகு அவருக்கு பதிலாக வேறொருவர் வர முடியும். இப்போ ஒரு சீரியலில் யாராவது ஒரு நடிகர் போயிட்டார் இல்லை இறந்துட்டாங்கன்னா அவருக்கு பதிலாக வேற ஒரு நடிகர் போடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நம்மளே தான் நடிக்கணும். யாருக்காவது உடல் நலம் சரியில்லாவிட்டால் அவருக்கு பதிலாக பிறகு வேறொருவரை சேர்த்து கொள்கின்றனர். இதுவோ சைத்தன்யமான நாடகம். ஆனால் நம்ம நடிக்கிறது உயிரோட்டமான நாடகம். அது சும்மா நடிக்கிறாங்க. அந்த நாடகத்திலே ஒரு நாடகம் நடிக்கிறாங்க அவங்க. இதில் கொஞ்சம் கூட மாற்றம் செய்ய முடியாதுன்றாரு. இதில் நம்ம வந்து நமக்கு பதிலாக வேற ஒருத்தவங்கள நடிக்க வைக்க முடியாது. நாம் ஆத்மாக்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்ன்றாரு. இது சரீரம் எனும் ஆடையாகும். ஆனால் உண்மையிலே நம்ம ஆத்மா. இந்த உடல் கூட ஒரு ட்ரெஸ் மாதிரி தான், அதை போட்டுட்டு இப்போ நடிக்கிறோம். இதனை அணிந்து கொண்டு நாம் பல ரூபங்களின் நடிப்பை இப்போ நடிக்கிறோம்னு சொல்றாரு. பெயர், ரூபம், தேசம், அங்க லட்சணங்கள் மாறியபடி இருக்குன்றார். இந்த பிரிவில் இந்த பேர்ல இந்த ரூபம் இந்த இடத்துல வசிக்கிறோம்னா அப்படியே அடுத்த பிரிவில் வேற எங்கேயாவது வசிப்போம். வேற ரூபம், வேற பேர், எல்லாமே மாறிடும். லட்சணங்கள்லாம் மாறியபடி இருக்குன்றாரு. நடிகர்களுக்கு தம் பாத்திரத்தை பற்றி தெரியும் அல்லவா. தந்தை குழந்தைகளுக்கு இந்த சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்தபடி இருக்கிறார். இப்போ ஆக்டர்னா நம்ம என்னவா நடிக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும். நான் ஹீரோவா நடிக்கிறேன், நான் வில்லனா நடிக்கிறேன். அது மாதிரி பாபா வந்து நமக்கு இப்போ நம்ம என்னவா நடிக்கிறோன்ற அந்த சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வச்சபடி இருக்கிறார். சத்தியுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை வருகின்றனர், பிறகு வீட்டிற்கு செல்கின்றனர். இப்போ சத்தியுகத்தில் நடிப்பு ஆரம்பிச்சு விதவிதமாக நடித்து தேவதை, சத்திரியர், வைசியர், சூத்திரன்ட்டு மாறி மாறி வேஷம் போட்டு இப்போ வேஷத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம். இப்போ வீட்டுக்கு செல்கின்றனர். அதன் பிறகு புதிதாக வந்து நடிப்பை நடிக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றார். இதனை விரிவாக புரிய வைப்பதற்கு நேரம் பிடிக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஆத்மாவில் பதியறதுக்கு டைம் ஆகுது. இதெல்லாம் அவங்க வந்து ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழறோம், இதுதான் லைஃப் அப்படின்ட்டு நம்பி வாழ்ந்துருக்கோம். ஆனால் அது சரீரை விட்ட உடனே எங்கே வாழ்ந்தோம், என்ன பண்ணோம், யார் கூட வாழ்ந்தோம், எதுவுமே ஞாபகம் இருக்காது. உடம்பு விட்டு போனோடனே அந்த உடம்பை எரிச்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மா சூட்சும உடலும் போயிடும். ஆத்மா மட்டும் பறந்து போய் வேற ஒரு அம்மா உடல்ல பிறவி எடுத்துரும். அதுக்கு தெரியாது போன பிறகு நான் எங்கே இருந்தேன், எப்படி நடித்தேன், எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஆனால் வாழும்போது அப்படியே ஊன்றி போய் நடிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு டைம் எடுக்குதுன்றாரு. விதையில் ஞானம் என்னவோ இருக்கிறது, ஆனால் புரிய வைப்பதில் நேரம் பிடிக்கும் அல்லவான்றாரு. இப்போ பாபாட்ட ஞானம்லாம் இருக்குது, ஆனால் அதை புரிய வைக்கணும்னா டைம் வேணும் இல்லையா. நீங்கள் ஒரு 7 நாளுக்கு டைம் கொடுக்கணும். எனக்கு டைமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்படியே ஓடுறாங்க, அப்படியே காலில் வந்து சுட தண்ணியை ஊற்றிட்டு ஓடினா எப்படி நம்ம புரிய வைக்க முடியும். புரிய வைக்கவும் டைம் ஆகுன்றாரு. உங்களுடைய புத்தியில் விதை மற்றும் மரத்தின் முழு ரகசியமும் உள்ளது. அதையும் நல்ல புத்திவானாக உள்ளவர்கள் தான் இதனுடைய விதை மேலே இருக்கிறது, இதனுடைய உற்பத்தி, பாலனை மற்றும் அழிவு எப்படி ஏற்படுகிறது என புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது நம்ம புத்தியில விதை மரத்தின் முழு ரகசியம் இருக்குது. அதை கூட யார் நல்ல புத்திவான் குழந்தைகளோ அவங்க தான் வந்து விதை வந்து பாபா மேல இருக்கிறாரு. அவருடைய உற்பத்தி, பாலனை, அழிவு, அதாவது பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா அழிவு எப்படி ஏற்படுதுன்னு சரியான புத்திவான் குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிறாங்கன்றார். ஆகையால் திருமூர்த்திகளை கூட காட்டப்பட்டுள்ளதுன்றார். அதனால்தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை காமிச்சிருக்கிறாரு. தந்தை கொடுக்கும் இந்த விழிப்புணர்வை வேறு எந்த மனிதர்களும் கொடுக்க முடியாதுன்றாரு.
கடவுளே வந்து சொல்ற இந்த விழிப்புணர்வை யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் இங்கே வரும்போது தான் தெரிய வருகிறது. ஆகையால் இங்கே வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் சொல்றீங்க. அவர் மதுபனில் வந்து தான் இவ்வளோ ஞானமும் நம்ம கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நம்மளை வந்து சொல்கிறோம், இங்கே வந்து புரிஞ்சுக்கோங்க, சென்டருக்கு வாங்கன்னு சொல்கிறோம். சிலர் மிகவும் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் எதுவும் கேட்பதாக இல்லை என்றே சொல்கிறாங்க. சிலர் காதில் கேட்கறதுக்கு கூட ரெடியாக இல்லை, மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சிலரோ கேட்கவும் செய்கிறாங்க. சிலர் பிரசுரங்களை வாங்கி கொள்கின்றனர், சிலர் வாங்குவதே இல்லை. உங்களுடைய புத்தி இப்போது எவ்வளோ விசாலமாக தீர்க்கதரிசியாக ஆகியுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ இதை யார் கேட்குறோமோ, யார் வந்து இதை புத்தியில் ஞானத்தை ஸ்டோர் பண்ணுறோமோ அவங்க விசால புத்தியாக மாறிடுது, தரிசியாக மாறும். நமக்கே தெரியும் இல்லையா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நமக்கு தீர்க்கதரிசியாக நம்ம மாறிடும்ன்றாரு. 3 உலகங்களையும் நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு 3 லோகங்களும் தெரியும். மூலவதனம் அது நிராகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. மற்றபடி சூட்சும உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்றாரு. நிராகாரி உலகத்தில் ஆத்மாக்கள் இருப்பாங்க, பாபா இருப்பார், பரமாத்மா அங்கே தான் இருக்கிறாரு. அங்கேருந்து வந்து தான் இங்கே நமக்கு பாடம் எடுக்கிறாரு. சூட்சும உலோகத்தில் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து ட்ரெஸ்ஸு தான், வெறும் காட்சி தான் கிடைக்கும். தொடர்பு முழுவதும் மூலவதனத்துடன் சூலவதனத்துடன் தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தூலவதனன்றது இங்கே நம்ம வாழற பூமி, மூலவதனன்றது மேலே ஆத்மாக்கள் வசிக்கிற இடம், அதுதான் பரந்தாமம். அங்கே தான் நம்ம எல்லாரும் போகணும்னு விருப்பப்படுறோம். முக்தின்னு கேட்குறாங்கன்னா அங்கே போகணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. பரலோகம் போகலாமா, யாராவது ஆக்சிடென்ட்டு வண்டியை கொண்டாந்து விட்டாங்கன்னா என்ன பரலோகம் போறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பரலோகன்றது மூலவதனம் தான். அது அங்கே தான் வந்து ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். இங்கே உடலை இங்கே விட்டுருவோம், ஆத்மா அங்கே பறந்து போயிடும். ஸ்தூலவதனன்றது இங்கே நடிக்கிற இடம். இந்த உலகம், இந்த பூமி இது பர்மனெண்ட் கிடையாது. நம்மளாம் இங்கே விருந்தாளியாக வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். மற்றபடி சூட்சுமவதனம் சிறிது காலத்திற்கானதாகுன்றார். சூட்சுமவதனன்றது இதுக்கு இடைப்பட்டதில் நடுவில் ஒரு உலகம். அங்கே வந்து இங்கே இப்போ சரீரோட பிகேஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து சப்டில் பாடியில் இருக்கிறாங்க, அதாவது சூட்சும உடலில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பிறப்பெடுக்கலையோ அங்கே இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் அனைவரும் மேலே இருந்து இங்கே நடிப்பதற்காக வராங்கன்னு சொல்கிறாரு. இந்த மரம் வரிசைக்கிரமாக அனைத்து தர்மங்களுடையது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஆத்மா எல்லாம் மேலேருந்து வருது, நடிக்க தான் இங்கே வருது. இது வரிசைக்கிரமாக எல்லா தர்மங்களுடையது இந்த மரம். இது மனிதர்களின் மரம்ன்றாரு. முற்றிலும் துல்லியமானது, கொஞ்சமும் முன்பின் ஆக முடியாதுன்றாரு. எந்த நேரத்துக்கு யார் வந்து எப்போ வரணுமோ கரெக்டாக வந்து, அதனால தான் ஜாதகம்லாம் கணிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துக்கு தான் குழந்தை பிறகுது. அப்போதான் அதுக்கு வந்து அது எத்தனை கட்டம், எத்தனை ராசி, இப்படி பிறக்கணும், இப்படி கஷ்டப்படணும், அது எல்லாமே அதே துல்லியமாக இருக்குது. மனுஷங்களுடைய மரம் வந்து துல்லியமாக இருக்குன்றார். ஆத்மாக்கள் வேறு இடத்துல அமரவும் முடியாது. இப்போ நான் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க, போடா மேலே எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே வந்து மூலவதனத்தில் ஆத்மா எங்கே வரிசைக்கிறோமோ, எங்கே உட்காரணுமோ அங்கே தான் நம்ம உட்காருவோம். கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறோன்னா கடவுளுக்கு பக்கத்தில் போய் உட்காருவோம். இல்லைன்னா ரொம்ப நம்ம கடவுளே மதிக்கலை, கடவுள் சொல்கிறதே கேட்கலன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, துவாபரயுகத்துலேருந்து தான் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இடம் வந்து கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆத்மாவும் வேற இடத்துல அமரவும் முடியாதுன்றார். அவங்கவுங்க சீட்டில் தான் போய் நம்ம பரந்தாமத்தில் உட்காரணும். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் நின்றிருப்பது போல ஆத்மாக்கள் பிரம்ம மகா தத்துவத்தில் நின்று கொள்கின்றனர் சொல்றாரு. இப்போ ஆகாயத்தில் எப்படி நட்சத்திரம் நின்றுக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா போயிட்டு பிரம்மலோகத்தில் நின்றுக்கும்னு சொல்றார் பாபா. இந்த நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் இருந்தபடி பார்க்கும்போது மிகவும் சிறியவளாக தெரிகின்றன, ஆனால் பெரியதாக தான் இருக்கின்றன. ஆனால் இங்கேருந்து நம்ம கீழே இருந்து நட்சத்திரம் பார்க்கணும்ல வானத்துல, அது பார்த்தா இங்கேருந்து சின்னதாக தெரியுது. ஆனால் நீங்கள் கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா அது பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி மின்னும். ஆனால் கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா பாறாங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் ஆத்மா அப்படி கிடையாதுன்றாரு. ஆத்மா சிறிது பெரிதாக ஆவதில்லை. ஆத்மா உண்மையிலே ஸ்டார் மாதிரி தான் இருக்கும், புள்ளியாக தான் இருக்கும். ஆத்மா அழிவதும் இல்லை, சின்னதாகவும் பெரிதாகவும் ஆகிறதில்லை. நீங்கள் தங்க யுகத்திற்கு செல்கின்றீர்கள், பிறகு இரும்பு யுகத்துக்கு வருகின்றீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம ஆத்மா நம்ம வந்து இப்போ கலியுகத்துல சங்கம யுகத்துல முயற்சி பண்ணி நம்ம பரந்தாம போயிட்டு அப்புறம் கோல்டன் ஏஜ்ல வருவோம், தங்க யுகத்துக்கு வருவோம். பிறகு இரும்பு யுகத்திற்கு அப்படியே ஏணிப்படியில இறங்கி வந்துருவோம். நாம் தங்க யுகத்தில் இருந்தோம், இப்போது இரும்பு யுகத்திற்கு வந்துள்ளோம்ட்டு பாபா சொல்றாரு. மதிப்பு எதுவும் இல்லைன்னா குழந்தைகள் அறிவார்கள். இப்போ அயன் ஏஜ்ல இப்போ இரும்பு யுகத்துல நமக்கு மதிப்பே கிடையாது, ஆத்மாவுக்கு மதிப்பே இல்லைன்ட்டு நமக்கு தெரியும். மாயின் ஜொலிப்பு எவ்வளவுதான் இருப்பினும் இது ராவணனின் தங்க யுகம்ட்டு, அது ஈஸ்வரனின் தங்க யுகம் சொல்றாரு. இங்க மாயா வந்து ஒரு எவ்வளவுதான் ஜொலிச்சாலும் இது வந்து நம்மளுடைய ஈஸ்வரனுடைய யுகம் கிடையாது. இது வந்து மாயாவுடைய ராவணனுடைய தங்க யுகம்.
மாயாவை பொறுத்த வரைக்கும் இது தங்க யுகம். ஆனா நம்மளுடைய தங்க யுகம் அங்க இருக்குது. அது வந்து ஈஸ்வரனுடைய தங்க யுகம்ன்றாரு. அதுதான் உண்மையிலே வந்து தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்த உலகம். அதுதான். இங்க வந்து அசுத்தமா இருக்கும், பார்த்தா ஜொலிக்கும் மாயா வந்து கலர் கலரா காமிக்கும், ஆனா கொண்டு போய் குடியில தள்ளிடும். அந்த மாதிரி யுகம் இது. ராவணன் தங்க யுகம்னு சொல்றாரு. மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இன்னும் 6-7 வருஷங்கள்ல இவ்வளவு தானியங்கள் இருக்கும்ட்டு சொல்றாங்க. அது ஏதோ நேச்சுரலா ஆர்டிஃபிஷியலா ஏதோ கண்டுபிடிச்சி ஏதோ பண்றாங்க. இவ்வளோ தானியம் இருக்குன்ட்டு சொல்றாங்க. அதை பற்றி கேட்கவே வேண்டாம் சொல்றார் பாபா. அவங்க சொல்றாங்க இன்னும் 6-7 வருஷத்துல இப்படிலாம் இருக்குன்ட்டு, அதை பற்றி கேட்கவே வேண்டாம். பாருங்கள் அவர்களின் திட்டம் என்ன. அதாவது நான் மனுஷன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனா குழந்தைகளாகி உங்களின் திட்டம் என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. என்னுடைய திட்டம் பழைய உலகை புதியதாக ஆக்குவது என தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா பாபாவுடைய திட்டம் என்னன்னா பழைய உலகம் அழிச்சிட்டு புது உலகம் மாத்திருவாரு. உங்களுடையது ஒரே ஒரு திட்டம் தான். தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் நம்முடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என அறிவீர்கள்னு சொல்றாரு. இப்போ நம்ம பாபாவுடைய வழிபடி நடந்து நம்முடைய ஆஸ்தியை இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போய் நடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பேக்கப் பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா வழி காட்டுறாரு. ஸ்ரீமத் உயர்ந்த வழி நமக்கு கொடுக்குறாரு. எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், எப்படி எழுந்திருக்கணும், எப்படி ஆத்ம உணர்வோட கொண்டு வரணும், எல்லாமே நமக்கு உயர்ந்த வழி இப்போ காட்டுறாரு. நினைவில் இருப்பதற்கான வழியை கொடுக்குறாரு. அவரை நினைக்க சொல்லி அவரு மாதிரியே தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்களா நம்மளை மாத்துறாரு. வழி என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, சமஸ்கிருத வார்த்தையை தந்தை பேசுவதில்லை. பாபாவுக்கு வந்து மொழியெல்லாம் தெரியாதான், எல்லா மொழியும் தெரியும். அவர் எந்த உடம்புல பிரவேசம் ஆகிறாரோ அந்த உடம்புல அந்த ஆத்மா என்ன மொழி பேசுதோ அதே அவரால் பேச முடியும். ஆனா அவர் இந்தி மொழியில தான் பேசுறாரு. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு ஹிந்தி தான் தெரியும். அந்த உடல்ல இருக்கிறவருக்கு ஆத்மாக்கு ஹிந்தி தெரியும். அதனால இவர் இந்தியில பேசுறாரு. தந்தை இந்தி மொழியில் புரிய வைத்தபடி இருக்கிறார். மொழிகள் நிறைய உள்ளன அல்லவா, மொழிபெயர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டு மற்றவர்களுக்கு சொல்றாங்க. இப்போ வந்து உலகம் ஃபுல்லா வேற நிறைய மொழி இருக்குது. மொழிபெயர்ப்பவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மற்ற மொழியில கேட்டு மற்றவங்களுக்கு சொல்றாங்க, மொழிபெயர்த்து சொல்றாங்கன்றார். இந்தி மற்றும் ஆங்கிலம் பலரும் அறிவார்கள். ஆனா காமனா எல்லாருக்கும் தெரியிற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தெரியும் எல்லாருக்கும். அது மாதிரி ஹிந்தியும் தெரியும், படிக்கின்றனர். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய மாதாக்கள் அந்த அளவு படிப்பதில்லைன்றாரு. அந்த காலகட்டத்துல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு இது புரியாது. இன்றைய நாட்களில் வெளிநாட்டில் ஆங்கிலம் கற்கின்றனர். பிறகு இங்கே வரும்போது கூட ஆங்கிலத்தில் பேசியபடி இருக்கிறாங்கன்றாரு. ஹிந்தி பேசவே முடிவதில்லை. வீட்டிற்கு வரும்போது தாயிடம் ஆங்கிலத்தில் பேச தொடங்கி விடுகின்றனர் சொல்றாரு. இப்போ இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா அங்க இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க. இங்க வந்து வீட்டுல வந்து ஹிந்தி பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க அம்மா அப்பாட்டான்னு சொல்றாரு. பாவம் அவர்கள் குழம்பிடுறாங்க, தாயெல்லாம் குழம்பிடுறாங்க. நாங்கள் ஆங்கிலத்தை பற்றி எதை அறிவோம்ட்டு சொல்றாங்க. பிறகு அவர்கள் அரைக்குறை ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதுன்னு சொல்றாரு. சத்தியுகத்துல ஒரு ராஜ்யம் ஒரு மொழி இருந்தது. இங்கே தானே இந்த இத்தனை மொழி இருக்கு. ஆனா சொர்க்கத்துல ஒரே ராஜ்யம் ஒரு மொழி தான் இருந்தது. அது இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார்ன்றாரு. ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இப்போது ஒரு தந்தையின் நினைவில் தான் இருக்க வேண்டும் சொல்றாரு. இங்கே உங்களுக்கு ஓய்வு நேரம் நன்றாக இருக்குது. மதுபன்ல உங்களுக்கு ரெஸ்ட் நிறைய கிடைக்கும். அங்க வந்து வேலையெல்லாம் நம்ம செய்ய தேவையில்ல இல்லையா, சாப்பாடும் நமக்கு கிடைச்சிரும். பாபா நினைக்கிறதா நமக்கு வேலை. அதிகாலையில் குளித்துவிட்டு வெளியில் சுற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மதுபன்ல நாம் அனைவரும் நடிகர்கள் என்ற நினைவே உள்ளுக்குள் இருக்க வேண்டும். அங்க மதுபன்ல போகும்போது நமக்கு எந்த வேலையும் இல்லாதனால காலையிலேயே குளிச்சுட்டு வெளியே சுத்தும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறதுன்றாரு. நம்ம எல்லாரும் ஆக்டர்ஸ்ன்ட்டு நினைவு வந்து உள்ளுக்குள்ள எப்பயும் இருக்கணும். இந்த நினைவும் இப்போது வந்துள்ளது. பாபா நமக்கு 84 பேர்களின் சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். நாம் சதோபிரதானமாக இருந்தோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். இப்போ நம்ம கூட ஒரு காலத்துல தூய்மையா இருந்தோம், தேவதை மாதிரி இருந்தோம்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்ன்ட்டு பாபா சொல்றார். மனிதர்கள் சுற்றி திறந்தபடி இருக்கிறாங்க, அவர்களுடைய வருமானம் எதுவுமே ஏற்படுவதில்லை என்றார் பாபா. நீங்களும் நிறைய வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க. வெளியில மனுஷங்க அங்க போறாங்க இங்க போறாங்க சம்பாதிக்கிறாங்க, சுற்றி 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 திரியிறாங்க. ஆனா அவங்களுக்கு வருமானம் எதுவுமே ஏற்படாதுன்றாரு. ஆனா நீங்க இப்ப உட்காந்துக்கிட்டு நிறைய வருமானத்தை சம்பாதிக்கிறீங்கன்றாரு மதுபன்ல உள்ளவங்க எல்லாம். இந்த புத்தியில இவ்வளவு ஞானத்தை ஏத்த வருமானம் தான் சம்பாதிக்கிறீங்கன்றாரு. புத்தியில் சக்கரத்தின் நினைவும் இருக்க வேண்டும் சொல்றாரு. ஆனா வெளியில உள்ளவங்கலாம் தெரியாது. இவங்க என்ன சும்மா உட்காந்துட்டு இந்த முரளியை படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, வேஸ்டா
வேலை வெட்டிக்கு போகாம அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம், எத்தனை பிறவிக்கு இப்போ நம்ம வந்து சேர்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஞானத்தை படிக்கிறதுனால நம்ம புத்தியில எவ்வளோ ஸ்டோர் ஆகுதுன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. கடைசியா வெறுங்கையோட அவங்க போவாங்க, ஆனா நம்ம நிறைஞ்ச புத்தியோட போவோம் சொர்க்கத்துக்கு. புத்தியின் சக்கரத்தின் நினைவும் இருக்கணும், பிறகு தந்தையும் நினைவு செய்தபடி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வருமானத்தை ஈட்டுவதற்கான நல்ல நல்ல யுக்திகளை தந்தை வந்து சொல்றாரு. ஞானத்தை மனன சிந்தனை செய்யாத குழந்தைகளின் புத்தியில் மாய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதுன்றார். அதாவது மாயாவுக்கு வந்து ஒரு கட்டளையா என்னன்னா, யார் என்ன நினைக்கலையோ அவங்கள போய் தொந்தரவு பண்ணு அப்படின்னு பாபா சொல்றாராம். இவங்க ஞானத்தையே சிந்தனை பண்ணாத குழந்தைகள் புத்தியில தான் மாயா வந்து பிரச்சனைகளை ஏற்படுது. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, சும்மா இருக்கிற மனசுல சைத்தான் பூந்துருன்னுவாங்க. அப்ப சும்மா நம்ம இருக்கிறோம்னா பிரச்சனையை தான் போட்டு போட்டு நம்ம மனசுல குழப்பிட்டே இருப்போம் இல்லையா. பாபா அதுக்கு தான் வந்து நீங்க ஜின் பூதம் மாதிரி ஆயிடுங்க, உங்க மனசு ஜின் பூதம் மாதிரி இருக்கணும், ஏறி ஏறி இறங்குங்க, ஏணிப்படியில ஏறி ஏறி இறங்குன கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்து சேவையில பிஸியா இருங்க, இல்லை வந்து ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பிஸியா பாபா நினைங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு மாயா வந்து மாயா வந்து புத்தியில வராது, இல்லைன்னா மாயா பிரச்சனைகளை ஏற்படுத்துது. யாரும் ஞானத்தை சிந்தனை பண்ணலையோ அவங்களுக்கு தான் மாயா பிரச்சனை ஏற்படுத்துதுன்றாரு. அவர்களை தான் மாயா வந்து கஷ்டப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. யாருன்னா பிகேஸ்க்கு நாம் இந்த சக்கரத்தை எப்படி சுற்றி வந்தோம் என உள்ளுக்குள் இப்ப சிந்தனை செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நாள் முழுதும் இந்த சிந்தனை ஓடணும், நான் எப்படி தேவதையா இருந்தேன். ஆனா இதெல்லாம் நினைக்க நினைக்க அப்படியே ஜாலியா இருக்கும். இதே வேற ஏதாவது ஒரு விஷயத்த நினைங்க, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, யாராவது ஏதோ நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, இதை யோசிங்களா, ஆத்மால சக்தியே குறைஞ்சிரும், ஒரே அழுக வரும், கவலை வரும். இதே நீங்க இப்போ வந்து நான் தான் தேவதையா இருந்தேன்னு பாபா சொல்லிட்டாரு, நான் வந்து திரேதாயுகத்துல வந்தேன், நடிச்சேன், நான் தான் ராஜாவா இருந்து கோயில் கட்டினேன், நான் அப்படியே இறங்கி இறங்கி வந்து இப்போ நான் வந்து சூத்திரனான என்னை பாபா செலக்ட் பண்ணி எனக்கு ஞானம் கொடுக்குறாரு, நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி, இப்படியெல்லாம் யோசிங்களா, அப்படியே ஆத்மால குஷி வரும், சக்தி வரும். அதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கன்றாரு. மற்றதெல்லாம் சிந்தனை பண்ணீங்கன்னா அது மாயா இல்லையா, மாயா பிரச்சனையை கொண்டு வரும்ன்றாரு. சத்தியுகத்தில் இவ்வளவு பிறவிகள் எடுத்தோம், பிறகு கீழே இறங்கியபடி வந்தோம்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது மீண்டும் சதோ பிரதானம் நாம் ஆக வேண்டும், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்கன்ட்டு தந்தை சொல்லி இருக்கிறார். நடந்து சுற்றியபடி புத்தியில் நினைவு இருந்தது என்றால் மாயின் பிரச்சனைகள் முடிந்து விடும்ன்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண மாயா ஏதாவது ஒண்ணு கொண்டு வரும், அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க பாபா நினைச்சிட்டே இருங்கன்றாரு. உங்களுக்கு மிகவும் லாபம் ஏற்படும், கணவன் மனைவி இருவரும் இணைந்து செல்லக்கூடும். எனினும் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயர் பதவியை பெறுவதற்கு தனது முயற்சியை செய்ய வேண்டும். இப்ப பிகேவா ஆயிடுறாங்க இல்லையா, 2 பேரும் கணவன் மனைவி ஒன்னா பிகே ஆயிடுறாங்க, இருந்தாலும் தனித்தனியா தான் முயற்சி செய்யணும். எனக்கு பதிலாக எங்க மனைவியே வந்து பாபா நினைச்சு நினைச்சு எனக்காக நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற, இதை கோயில்ல வேண்டுவாங்கல்ல, எனக்காக கொஞ்சம் வேண்டிக்காங்கன்னுவாங்க பக்தியில. அதெல்லாம் பக்தியில மட்டும்தான், அதுவே நடக்காது. இங்க வந்து நம்ம தான் சுயம் புருஷார்த்தம் பண்ணணும், எனக்காக நீங்க யோகா பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. நமக்காக நம்மளும் யோகா பண்ணணும், மற்றவங்களும் நமக்காக செய்வாங்க. முயற்சி வந்து அவங்கவுங்களது சுய புருஷார்த்தம் தான். மாறணும்னா நம்மளும் மாறணும், எனக்காக எங்க மனைவி மாறுவாங்கலாம் சொல்ல முடியாது. தனிமையில் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளதுன்றாரு. தன்னுடைய ஆர்வத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருப்பீர்கள். இப்போ மதுபன்லாம் போனா தனியா போங்க, அதெல்லாம் ஒன்னா போக வேண்டாம், கணவன் மனைவி ஒன்னா போக வேண்டாம், தனியா போய் போய் புருஷார்த்தம் பண்ணுங்க, அதுலதான் மகிழ்ச்சி உள்ளது. தன்னுடைய ஆர்வத்தில் மட்டுமே ஈடுபட்டு இருப்பீர்கள், இன்னொருவர் உடன் இருந்தால் புத்தி இங்கும் அங்கும் போகும். இப்ப நீங்க செட்டு சேர்ந்துட்டு போனீங்கன்னா மதுபன்ல, அவங்க வந்து நம்மள வந்து குழப்பி விடுவாங்க, நம்மள ஒழுங்கா பாவா நினைக்க விட மாட்டாங்க. அங்க போலாம் இங்க போலாம் ஷாப்பிங் போலான்ட்டு குழப்பிடுவாங்க. அப்ப வந்து இன்னொருத்தவங்க கூட இருந்தா புத்தி இங்க அங்கும் போகுன்றார். அப்ப பாபாவை சரியா நினைக்க முடியாது. மிகவும் சகஜமே, பூங்கா முதலானவை அனைத்து இடங்களிலும் உள்ளன. மதுபன்ல இன்ஜினியராக இருந்தால் இங்கே 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 பாலம் கட்டலாமா, இதை செய்யலாமா என சிந்தனை செல்லும். புத்தியில் பிளான் வந்து விடுகிறது. நீங்களும் கூட வீட்டில் அமருங்கள், ஆயினும் புத்தி அந்த பக்கமாக பாபாவுடன் ஈடுபட்டு இருக்கட்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம தொழில் என்னவோ அந்த தொழில் தகுந்த மாதிரி புத்தி நம்மள போகும். இன்ஜினியர்னா இங்க பாலம் கட்டலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு போகும் அவங்க. ஏன்னா அவங்க இன்ஜினியரா படிச்சவங்களே, அவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி போகும். ஆனா இப்ப நம்ம வந்து வீட்டிலேயே உட்காந்துருங்க, ஆனாலும் புத்தி வந்து பாபாவுடன் ஈடுபட்டு இருக்கட்டும். இந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் பிறகு உங்களுக்குள் இதே சிந்தனை நடந்து கொண்டிருக்கின்றாரு. எப்ப பார்த்தாலும் பாபா நினைக்கிறது அதே பழக்கமாயிடும்ன்றாரு. படிக்கவும் வேண்டும், தொழில் முதலானவையும் செய்ய வேண்டும். அதுக்காக வெறும்னே நம்ம அப்படியே வீட்லயே உட்காந்துருக்கூடாது.
நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா, போங்க. பிஸ்னஸும் செய்யுங்க. முதியவர், இளைஞர், குழந்தைகள் முதலான அனைவருமே தூய்மை அடைய வேண்டும்ன்றாரு. இப்போ எல்லாருக்கும் தான் பாபா பாடம் எடுக்கிறாரு. வயசானவங்க மட்டும் எடுக்கல, நடுத்தர வயதினர் மட்டும் எடுக்கல, எல்லாருக்கும் பாபா பாடம் எடுக்கிறாரு. அதனால பல தரப்பினர் பிகேவ் ஆகுறாங்க. ஸ்கூலுக்கும் போங்க. அதுக்காக சின்ன குழந்தை பிகே ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கூலுக்கும் போகணும் இல்லையா? எல்லாரும் என் பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸும் பண்ணுங்க, ஆனா புத்தியில பாபான்னு நினைச்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு உரிமை உள்ளது, தந்தையிடமிருந்து ஆசை எடுக்கன்றாரு. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது குழந்தையா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினரோ வயசானவங்களா இருந்தாலும் சரி. குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே இந்த விதை விழுந்து விட்டது என்றால் மிகவும் நல்லதுன்றார். உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு ஞானத்தை சொல்லுங்க. சின்ன வயசுல விதை போட்டீங்கன்னா நல்லது, பெருசாக தானா பிக் ஆயிடுவாங்க. ஆன்மீக கல்வியை வேற யாரும் கற்றுத்தர முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த கல்வியை கடவுளை தவிர வேற யாரும் சொல்லித்தர முடியாது. உங்களுக்காக இந்த ஆன்மீக கல்வியை தந்தையே கற்பிக்கிறார். அந்த பள்ளிகளில் மனிதர்களுக்கான கல்வி தான் கிடைக்குது. இங்க கடவுளே பாடம் எடுக்கிறாரு, அங்கெல்லாம் மனுஷங்க தான் எடுக்கிறாங்க. மேலும் அவை சாஸ்திரங்கள் சம்பந்தமான படிப்பு. இது ஆன்மீக கல்வி, இதனை பகவானே கற்பிக்கிறார்னு சொல்றாரு. இது யாருக்கும் தெரியாது. இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படுகிறது. இதனை பரமாத்மா படிப்பிக்கிறார். அவருக்கு வேறு எந்த பெயரும் வைக்கப்பட முடியாது. இதனை சுயம் தந்தையே படிப்பிக்கிறார் என்று சொல்றாரு. பகவானுடைய வாக்கியம் அல்லவா? பகவான் ஒரே முறைதான் புரிய வைக்கிறார். இது ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறதுன்றார். அதாவது கடவுளே சொல்ற ஞானத்துக்கு பேரு ஆன்மீக கல்வி, ஆன்மீக ஞானம்ட்டு பாபா சொல்றாரு. அந்த சாஸ்திரங்களின் படிப்பு வேற. அது மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை எல்லாம் அது வேறன்றாரு. ஒன்று ஸ்தூலமான கல்லூரியில் கிடைக்கும் ஞானம், இரண்டாவது ஆன்மீக சாஸ்திரங்களின் படிப்பு, மூன்றாவது தான் இந்த ஆன்மீக ஞானம் சொல்றாரு. ஒண்ணு நம்ம இந்த காலேஜ் போறோம் இல்லையா, இன்ஜினியரிங், டாக்டர், அதுல படிக்கிற கல்வி. ரெண்டாவது சாஸ்திரங்கள், சாஸ்திரவாதிகள் அவங்க எழுதி வச்சது அந்த ராமாயணம் அந்த படிப்பு படிக்கிறாங்க. மூன்றாவது இந்த ஆன்மீக ஞானம். இது கடவுளே நமக்கு சொல்லித்தரார். அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய தத்துவ ஞான படிப்பில் டாக்டர் ஆஃப் பிலாசபி பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இருப்பது சாஸ்திரங்களின் விஷயங்கள் தான் சொல்றாரு பாபா. ஆனால் உங்களுடைய இந்த ஞானம் முற்றிலும் தனிப்பட்டது. இப்ப அவங்க படிக்கிறது இந்த சாஸ்திர ஞானம், மகாபாரதம், ராமாயணம், கதை காலாபட்சேபம் தான். ஆனா அது வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா? அது ஒரு நாள் கேட்போம், மறுநாளே அதன்படி நடப்போமானா நடக்க மாட்டோம். ஏன்னா அதுலயே சண்டையை தான் காமிச்சிருக்கிறாங்க. அந்த ராமாயணத்துலயே சரி, காட்டுக்கு போற மாதிரி, மகாபாரதத்துலயும் அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி. அதெல்லாம் வாழ்க்கைக்கே உதவாது இல்லையா? இந்த ஞானம் நமக்கு ஆத்மீக ஞானம்ன்றதுனால ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியது. நம்ம எப்படி மாறுறது, எப்படி குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்குது, இத சம்பந்தப்பட்ட ஞானம். இது முற்றிலும் தனிப்பட்டதுன்றாரு. இந்த ஆன்மீக ஞானம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக விளங்கும் ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பிக்கிறார். அவரின் மகிமை அமைதி கடல், சுகக்கடல். கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறுன்றாரு. கிருஷ்ணர் வேற, பரமாத்மா வேற. பரமாத்மா சிவன், அவருடைய மகிமைகள் தனி. அவர் கடலா இருக்கிறார், ஞானக்கடல், சுகக்கடல், அமைதி கடல். ஆனா கிருஷ்ணர் அவர் இளவரசரா இருந்தாரு, அவருக்கு உடம்பு இருக்குது. அவரோட மகிமைகள் முற்றிலும் வேறு. குணங்களும் அவகுணங்களும் மனிதர்களுக்குள் இருப்பவைன்னு சொல்றாரு. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த குணமா இருக்கிறது, அவகுணமா இருக்கிறது எல்லாமே மனுஷங்களுக்குள்ளார இருக்குது. அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. தந்தையின் மகிமையை கூட நீங்கள் சரியான முறையில் அறிவீர்கள். நமக்கு தெரியும் பாபா யாரு, அவரோட மகிமை என்னன்னு. அவர்கள் வெறுமனே கிளிப்பிள்ளை போல பாடியபடி இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்ட்டு பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறாங்க. தாயுமானவன், தந்தையானவன். அர்த்தம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆக தனது முன்னேற்றத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என தந்தை குழந்தைகளுக்கு வழி கொடுக்கிறார். முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிறகு உறுதியாக ஆகிவிடும்ன்றாரு. நீங்க எவ்வளவு பாபா நினைச்சு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, முரளி படிக்கிறீங்களோ, அப்புறம் பர்மனண்டா உங்களுக்கு உறுதியா ஆகிடும் அந்த நினைவு. உங்களால மறக்க முடியாது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா மனசுல போட்டோம்னா அந்த விஷயம் ஆழமா பதிஞ்சிரும். இப்போ நம்ம சாம்பார் ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன போடணுமோ அது கரெக்டா புத்தியில பதிஞ்சிரும். அப்ப சாம்பார் செய்யணும்னாலே அதுதான் ஞாபகம் வரும் இல்லையா? அதை செஞ்சு 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 பிராக்டிஸ் ஆகி பழக்கமாயிடும். அத மாதிரி பாபா நினைவு எல்லாத்துலயும் பாபா நினைவு வந்துருச்சுன்னா பாபா ஆழமா புத்தியில பதிஞ்சிருவாரு. அப்ப உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. பிறகு நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் சமயத்தில் கூட இந்த நினைவு வரும்ன்றாரு. இப்ப டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி பழக்கமாயிடுச்சுன்னா 10:30 மணிக்கு டான்னு பாபா நினைவு வந்துடும், 12 மணிக்கு பாபா நினைவு வந்துடும். பூமியில சக்தி கொடுக்கணும் அப்படின்றது தானாவே வந்துடும். செஞ்சு செஞ்சு பழக்கமாயிடும். நீங்க ஆபீஸ்க்கு போனாலும் அது நினைவுக்கு வரும்ன்றாரு. ஈஸ்வரனின் நினைவு இருக்கும், உங்களுக்கு பாபாவுடைய நினைவு வந்துடும். பாபாவோட நினைவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மாயா வராது, தப்பிச்சிருவீங்கன்றாரு.
மாயையின் நினைவோ அரைக்கல்ப காலம் நடந்தது. 63 ஜென்மமா இந்த உடம்பு தான் நான், இந்த உறவினர்கள் தான் என்னுடையவங்க, இந்த வாழ்க்கை தான் என்னது, இதுதான் என்னது, இந்த வீடு தான் என்னது, இது ஏன் வீடு, இப்படியே வாழ்ந்தோம். இதெல்லாம் மாயாவுடைய நினைவு இல்லையா? இது அரைக்கல்ப காலம் நடந்தது. இப்போது தந்தை சரியான விதத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். தன்னை பாருங்கள், நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகியுள்ளோம். இப்ப பாருங்க, நான் ஆத்துமா நடிச்சு வந்திருக்கேன், நான் இப்ப என்னவா ஆக போறேன் அப்படின்றத பாருங்க. பிறகு பாபா நம்மை எப்படி தேவதையாக ஆக்குகிறார், நம்ம சூத்திரனா இருந்தோம், நம்மளை எப்படி ஆக்குறாரு, இதெல்லாம் யோசிங்க. இதுவும் கூட குழந்தைகளாகி நீங்கள் தான் வரிசைக்கிரமான முயற்சியின்படி தெரிந்திருக்கிறீங்கன்றாரு. முதலில் பாரத தேசம்தான் இருந்தது, பாரதத்தில் தான் தந்தையும் வருகிறார், நடிப்பை நடிப்பதற்காக தான் பாபாவும் வர்றார். நீங்களும் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் தூய்மை அடைய வேண்டும், இல்லாவிட்டால் பின்னால் வருவீர்கள், பிறகு என்ன சுகத்தை அடைவீர்கள் சொல்லி பாபா கேட்கிறார். போகணும்னா 9 லட்சம் பேர்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகம். இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, ஏசி கோச் நல்லா இருக்குமா இல்லை நடுத்தர கோச் நல்லா இருக்குமா இல்லை சாதாரணமா எல்லாரும் உட்காந்து போறாங்க அந்த கோச் நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் ஏசி கோச் தானே பிடிக்குது. அது மாதிரி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகம் போகணுன்னா ஃபர்ஸ்ட்லேயே போயிடணும். அப்புறம் பழசான உலகத்தில் போய் நம்ம என்னத்த சுகத்தை அடைய முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பழசாயிடும். திரேதாயுகம் போனால் எல்லாம் வெள்ளி யுகமாக மாறிடும். தங்க மாளிகை கூட இருக்கும்போது தெரியாது. அதனால தங்க மாளிகையை பார்க்கணுமா, தங்கமாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்லேயே வரணும்னா நல்லா முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா பின்னாடி வருவீங்கன்றாரு. ரொம்ப சீக்கிரம் தூய்மை அடைங்க. பக்தி அதிகம் செய்திருக்காவிட்டால் வரமாட்டாங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் பக்தி செய்யணும். பக்தி செஞ்சு உருகி உருகி கடவுளை தேடினாதான் கடவுள் கிடைச்சதோட அருமை தெரியும். பக்தியே ஒழுங்கா செய்யலைன்னா கடவுள் கிடைச்சது கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. இவர்கள் அவ்வளவாக ஞானத்தை எடுக்க மாட்டார்கள் என்று புரிந்து போயிடும். பக்தியே செய்யலைன்னா அவங்க அஞ்ஞானி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பயமே இருக்காது, நாஸ்திகர் மாதிரி இருப்பாங்க, பயமே இருக்காது, தவறு நிறைய செய்வாங்க. அப்ப ஞானத்தையும் அவ்வளோ எடுக்க மாட்டாங்கன்ட்டு புரிஞ்சிரும்ன்றாரு. புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? மிகவும் உழைக்கிறீங்க என்றாலும் அபூர்வமாக யாராவது வெளிப்படுறாங்க. நம்மளும் தான் ரொம்ப உழைக்கிறோம் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும், புரிய வைக்கணும். ஏன்னா யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அபூர்வமாக அங்கங்கதான் வெளிப்படுறாங்க. ஆனாலும் களைத்து விடக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சரி, நான் எவ்வளோ சேவ் பண்ணேன், வேஸ்ட்டு, சரி என்னத்த பண்ணி என்ன பண்றது, ஒன்றும் யாரும் பிகே ஆக மாட்டாங்க, யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்ட்டு களைச்சு போயிடாதீங்கன்றாரு. முயற்சி செய்யவே வேண்டும்ன்றாரு. முயற்சி பண்ணிட்டே இருங்க. முயற்சியின்றி எதுவுமே கிடைக்காது. முயற்சியின்றி நம்மளால ஒரு டம்ளர்ல தண்ணியை கூட குடிக்க முடியாது. முயற்சி பண்ணாதான் நம்ம போய் எழுஞ்சு போய் அதை எடுத்து குடிச்சாதான் அது வாய்க்குள்ள தண்ணி போகும். அது மாதிரி முயற்சி இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுன்றாரு. பிரஜைகள் உருவாகி எப்படி இருப்பார்கள், பிரஜைகள் நிறைய பேர் வருவாங்கன்றாரு. கண்டிப்பா கேட்பாங்க ஞானத்தைன்னு சொல்றாரு. பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக யுக்தி சொல்றார். குழந்தைகளே, தனது முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதிகாலையில் குளித்து முடித்து தனிமையில் சென்று சுற்றுங்கள்ன்றாரு, அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். இப்ப காலையில தூங்காதீங்க, காலையில குளிச்சிருங்க. குளிச்சா அந்த தூக்கம் போயிடும். குளிச்சுட்டு போய் தனிமையில சேர்ந்து எங்கனாலும் சுத்துங்க. இப்ப சுத்திட்டு பாபா நினைவுல அமர்ந்துக்காங்கன்றாரு. மதுபன்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்திற்காக நடப்பதும் நல்லதேன்றாரு. இப்ப நடந்தாதான் உடலுக்கு நல்லது, அதனால நடங்கன்றாரு. பாபாவும் நினைவில் இருப்பார், நாடகமும் புத்தியில் இருக்கும். நடந்துகிட்டே பாபா நினைவு பண்ணும்போது சூப்பரா பாபா நினைவுல வருவார். ஒரு வாக்கிங் போயிட்டே நினைச்சு பாருங்க. யார் கூடயும் போகக்கூடாது, தனியா போகணும். யாரு கூடயே போனீங்கன்னா அவங்க எதையோ கதையை பேசி நம்மள பாபா நினைக்க விடாம பண்ணுவாங்க. தனியா நீங்க நினைச்சிட்டு பாபா நினைச்சிட்டு நடந்து பாருங்க, சூப்பரா பாபா நினைவுல வருவார். நாடகம் உங்களுக்கு புத்தியில் இருக்கும். எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது, அப்படியே நினைக்க நினைக்க அவ்வளவு வருமானம். இது உண்மையான வருமானமாகும். அந்த வருமானம் முடிந்து விட்டது. இப்போது இந்த வருமானத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள். இவ்வளவு காலம் உடம்புக்காக உடம்புக்காக ஓடணும், சம்பாரிச்சோம். அதெல்லாம் இந்த கடைசி பிறவி முடிய போகுது. எவ்வளவுதான் நீங்க சம்பாரிச்சாலும் எல்லாம் அழிய போகுது. இப்போது இந்த வருமானத்தை பற்றி சிந்தனை செய்யுங்க. இந்த ஆத்மாவுக்கான வருமானம் நிறைய சொல்றாங்க. அதாவது எல்லாத்துக்காகவும் ஓடி ஓடி கடைசியில ஆத்மாவை விட்டுட்டோம். உடலுக்காக உழைச்சோம், உறவினருக்காக உழைச்சோம், கடைசியில தனக்காக விட்டுட்டோம், தன்னையே பார்க்காம விட்டுட்டோம்ட்டு சொல்றாங்க. நிறைய பழமொழியெல்லாம் அந்த மாதிரி வருது. அது ஆத்மாவுக்கான வருமானத்தை இப்ப பற்றி சிந்தனை செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. கொஞ்சமும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். பாபாவை பற்றி பார்த்துருக்கிறீங்க இல்லையா, பிரம்மா பாபா பத்தி பார்த்துக்கிறீங்க. முழு வாழ்க்கை சரித்திரம் எழுதுவாராம் உட்காந்து. அதான் சார்ட் எழுதுவாராம். நைட் ஆனா ஃபுல்லா இன்னைக்கு இத்தனை மணிக்கு ஏஞ்சேன், இன்று இத்தனை மணிக்கு எழுந்தேன், பிறகு இதை செய்தேன்ட்டு உட்காந்து லெட்டர் எழுதுவாராம் பிரம்மா பாபா. சார்ட் வைப்பாராம். லெட்டர் சிவபாபாக்கு, இத்தனை மணிக்கு ஏஞ்சேன் பாபா, இது பண்ணேன், இந்த முரளி எடுத்தேன்,
இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் கர்மயோகியா இருந்து இந்த பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எழுதுவாராம். பிற்காலத்தில் வருபவர்கள் படித்து கற்றுக்கொள்வார்கள் என்று அவர் எண்ணுவாராம். ஏன்னா அவரு முன்னாடியே போயிட்டாரு, அதனால பின்னாடி வர பிகேஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்ட்டு எழுதுவாராம். பெரிய பெரிய மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறார்கள் அல்லவா, குழந்தைகளுக்காக எழுதுறாங்க. இப்போ வெளி உலகத்தினர் பெரிய பெரிய மனிதர்கள் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதுவாங்க, ஏன்னா அவங்க குழந்தைகள் படிப்பாங்க அப்படின்ட்டு. பிறகு வீட்டில் குழந்தைகளும் நல்ல சுபாவம் உள்ளவர்களாக ஆகிறாங்க. அதை படிச்சுட்டு குழந்தைகள் திருந்துறாங்க. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து சதோபிரதானம் ஆக வேண்டும், மீண்டும் சதோபிரதான உலகின் ராஜ்யத்தை பெற வேண்டும்ட்டு பாபா ஆசைப்படுறாரு. பாபா நம்மளை முயற்சி பண்ண சொல்றாரு. முயற்சி பண்ணி தூய்மையாகுங்க, போயிட்டு நீங்க அப்பதான் தூய்மையான உலகத்துல ராஜ்யத்தை பெறணுன்றார். ஒவ்வொரு கல்பமும் நாம் ராஜ்யத்தை அடைகிறோம், பின்னர் இழக்கிறோம் என்ற நீங்கள் அறிவீர்கள். இவை அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. இது புதிய உலகம், புதிய தர்மத்திற்கான புதிய ஞானமாகும். ஆகையால் தான் இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு மீண்டும் கூட புரிய வைக்கிறார். வேக வேகமாக முயற்சி செய்யுங்க, டைம் இல்லை. சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை, உலகம் விநாசம் எப்பயாவது ஆகட்டும். நம்ம உடம்பு மேல நம்பிக்கை இல்லை. இன்னும் வயசாயிடுச்சுன்னா என்ன பண்றது, எப்ப மரணம் வரும்னு தெரியல. சரீரம் மேல நம்பிக்கை இல்லை. இப்ப வயசானவங்கள விடுங்களா, சின்ன சின்னவங்களா கூட இறந்து போயிடுறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஆக்சிடென்ட்டு, திடீர்னு அகால மரணம் ஆயிடுது. சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு, பேகை தூக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக், இறந்து போயிடுச்சு. அதெல்லாம் சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்றாரு. ஒரு பொண்ணு தண்ணியை குடிச்சு குடிச்சு உடம்ப குறைக்கிறான்னு சொல்லிட்டு செத்து போயிடுச்சு. இது மாதிரி யார் சாவாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டுது. அது மாதிரி உலகம் அப்படி இருக்குது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த சாப்பாடு எல்லாம் சரியில்லை. அதனால எந்த நேரம் யாருக்கு மரணம்ன்றது நிச்சயம் இல்லை. அதனால இப்ப வேக வேகமா பிகேஸுக்கே சொல்றாரு முயற்சி செய்யுங்கன்ட்டு. சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இன்றைய நாட்களில் மரணம் என்பது மிகவும் எளிதான ஒன்றாக, சாதாரண நிகழ்ச்சியாக ஆகிருச்சு. திடீர்னு வந்து ஃப்ளைட் வெடிச்சுது, திடீர்னு வந்து குண்டு போட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா முடிஞ்சு போச்சு எல்லான்றாரு. மரணம்ன்றது சாதாரணமா ஆயிடுச்சுன்றாரு. அங்கே அமரலோகத்தில் இப்படிப்பட்ட மரணம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. ஆனா சொர்க்கத்துல இப்படி எல்லாம் மரணம் ஏற்படாது. அவங்க சுயமா சரீரத்தை விட்டுட்டு போவாங்க, யாரும் அழமாட்டாங்க. இங்கேயோ அமர்ந்தபடியே இறந்துடுறாங்கன்றாரு. இங்க வந்து ஹார்ட் அட்டாக், உட்காந்து வாக்குல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜிம்ல அப்படியே உட்காடுறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணவரே செத்து போயிடுறாரு. சின்ன வயசுக்காரவங்களாம் இறந்துடுறாங்க. அதனால மரணம்ன்றது எப்ப என்னன்னு தெரிய மாட்டுது. வயசானவங்க தான் அப்படின்னு கிடையாது, சின்ன வயசுல இருக்கிறவங்களும் போற டைம்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கு கலியுகம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க வந்து ஸ்லோவாலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் இல்லைன்றாரு. நல்லா முயற்சி செய்யுங்க. இன்று இன்று இல்லையேல் நாளை, அதை சொல்லுவார், இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இன்னைக்கு அமிர்த வேலை எழுந்திருக்கலாம், என்னைக்குமே எழுந்திருக்க மாட்டோம். நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன், நான் பிகே ஆகுறதுக்கு இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணம் பண்ணிட்டு நான் பிகே முயற்சி பண்றேன். சிலர் குழந்தை பிறந்துட்டு முயற்சி பண்றேன், சிலர் வேலை கிடைச்சவொடனே முயற்சி பண்றேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாபாட்ட. பாபா சொல்றாரு, மரணம் எப்போ வரும்னே தெரியாதே, நீங்க மாட்டுக்கு மரணம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி முயற்சி பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இங்கேயோ அமர்ந்தபடியே இறந்துடுறாங்க. ஆகையால் தனது முயற்சியை செய்தபடி இருங்கள்ன்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புத்தியை ஞான சிந்தனையில் மும்முரமாக ஈடுபடுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் சென்று அமர்ந்து ஞானத்தை மனன சிந்தனை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும்ன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், தொலைநோக்கு பார்வையுள்ளவராகி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து நடிகர்களின் நடிப்பையும் சாட்சியாகி பார்க்க வேண்டும்ன்றாரு. வரதானம். மதுரதா, இனிமைத்தன்மை என்ற வரதானத்தின் மூலம் சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகுக. பாபா சொல்றார், மதுரத்தான்றது இனிமைத்தன்மை. இனிமையா இருந்தாலே ஈஸி நேச்சர், எல்லாரும் நம்ம கூட ஈஸியா பழகுவாங்க. ஒரு கடினமா இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட யாருமே வரமாட்டாங்க, எதுவும் சொல்றதுக்கே பயப்படுவாங்க. இனிமையா இருங்க, அப்போதான் உங்கள்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க நடிக்கிறாங்கன்ட்டு இனிமைத்தன்மையோட இருங்கன்றாரு. மம்மாவுடைய நேச்சரே தான். மம்மா வந்து கம்பீரமா இருந்தாலும், கம்பீரன்றது பார்த்தீங்கன்னா செஞ்சதை சொல்லி காட்டாது, அதான் கம்பீரம். நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறோம்ல, அது வந்து கம்பீரமே கிடையாது. அந்த கம்பீரன்றதுக்கு அர்த்தமே பாபா சொல்லி தான் எனக்கு தெரியும். பாபா சொல்றாரு, கம்பீரம்னா செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, அதான் கம்பீரம். அம்மா அப்படிதான் இருப்பாங்க. மதுரத்தாவும் அவங்கள்ட்ட இருக்கும், இனிமையா இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே கோவப்பட்டு யாருமே பார்த்தது இல்லையா அம்மா.
அது மாதிரி அவங்கள்ட்ட மதுரதா இருக்கும், இனிமைத்தன்மை. அந்த வரதானம் பாபா நமக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக நம்ம வந்து முன்னேறி செல்லணும். சதா முன்னேறிடுங்க. நீங்கள் இனிமையாக இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட ஈஸி நேச்சராக இருப்பாங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. பிராமண பரிவாரத்திட்ட நல்ல பேர் கிடச்சிரும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லார்ட்டந்தும் கிடச்சிரும். அப்போ சதா முன்னேறி செல்லக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபாட்டையும் நல்ல பேர் கிடச்சிரும், பிராமண பரிவாரத்திலையும் நல்ல பேர் கிடச்சிரும். எப்படின்னா இனிமைத்தன்மையோட இருந்தா. இனிமைத்தன்மை என்பது அப்படிப்பட்ட விசேஷ தாரணை ஆகும். அதாவது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிருமா. இனிமைத்தன்மைன்றது கசப்பான கெட்டவங்கள கூட நல்லவங்களா ஆக்கிடும். கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிவிடும். யாருக்கேனும் 2 மணித்துளிகளுக்கு இனிமையான திருஷ்டி கொடுக்குறீங்க, இனிமையான வார்த்தைகள் பேசுறீங்க எனில் எந்த ஒரு ஆத்மாவையும் சதா காலத்திற்கு நிரப்பி விடுறீங்க என்பதாகுன்றாரு. ஒரு மணி 2 மணி துளி, அதாவது 2 செகண்ட் யாருக்காவது ஒரு அன்பான பார்வை பார்க்குறீங்க, இனிமையான திருஷ்டி கொடுக்குறீங்க, இனிமையாக வார்த்தை வராங்க, என்னங்க நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உடம்பு எப்படி இருக்குது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், கடவுள் இருக்கிறாரு, எப்படியோ ஒரு பேசுங்களேன். வந்தவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஒரு மனசை திருப்திப்படுத்துற மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு இப்படி ஆயிடுச்சா அப்படியா அதெல்லாம் திருந்தவே முடியாது, இப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான், உடனே போங்க டாக்டர்கிட்ட அப்படி இப்படின்ட்டு போட்டு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்த வேண்டியது. நல்லா இருக்கிறவங்களும் டல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, இனிமையான வார்த்தைகள்லாம் பேசணுன்றாரு. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சதா காலத்துக்கு நிரப்பி விடுறீங்க என்பதாகின்றார். 2 மணித்துளிகளின் இனிமையான திருஷ்டி மற்றும் வார்த்தை என்பது அந்த ஆத்மாவின் சிருஷ்டியை மாற்றிவிடுன்றாரு. நீங்க இனிமையான பார்வையோட வார்த்தையை பேசுறீங்கன்னா அவங்க உலகத்தையே மாத்திருன்றாரு. உங்களுடைய இனிமையான 2 வார்த்தைகள் கூட சதா காலத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான கருவியாக ஆகக்கூடுன்றார். நீங்க அந்த மாதிரி பேசுறீங்கன்னா, 2 வார்த்தை பேசுறீங்க, நல்ல வார்த்தை, அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க நல்ல வார்த்தைகள் 2 வார்த்தை பேசுறீங்கன்னா அது சதா காலத்திற்கும் அவங்க மாறுவதற்கான கருவியாக ஆகக்கூடும்னு சொல்றாரு. எனவே இனிமைத்தன்மை மதுரதா என்ற வரதானத்தை சதா தன்னுடையதாக வைத்துக் கொள்ளுங்கள்ன்றாரு. சதா இனிமையாக இருங்கள், மேலும் அனைவரையும் இனிமையாக ஆக்குங்கள். நீங்க இருந்தீங்கனாலே தானே எல்லாரும் அந்த மாதிரி ஆயிடுவாங்கன்றாரு. ஸ்லோகன்: ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டவராக ஆகுங்கள், அப்போது ராஜயுக்தாக ரகசியம் அறிந்தவராக ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. பாபா சொல்றாரு, இப்போ நமக்கு லைஃப்ல ஒவ்வொரு சூழ்நிலை வருது, சுச்சுவேஷன் வருது. சில சுச்சுவேஷன்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியல, இது நடந்திருக்கவே கூடாது, இது ஏன் நடந்தது, இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாரு, என் வாழ்க்கையில தான் அப்படிலாம் நடக்கணுமா அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்குறோம்ல. அதெல்லாம் வந்து பாபா தான் இந்த முரளிலே சொல்லிட்டாரு, எல்லாமே அழிவற்ற நாடகம்ன்ட்டாரு, இது மாறவே மாறாதுன்ட்டாரு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏத்துக்கணுன்றாரு, அப்பதான் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டவராக ஆகுங்கள், அப்பதான் நீங்க ராஜயுக்து ரகசியம் அறிந்தவரா ஆகிருவீங்கன்றாரு. உங்களுக்கு தெரியும் இதான் நடந்துருச்சா, இதுதான் நடக்க வேண்டியது, நடந்திருக்கு, நன்மைக்கு தான் நடக்குது, ஏதோ என்னுடைய நன்மைக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ராஜயுக்து ரகசியம் அறிந்தவராக ஆகிடுறீங்கன்றாரு. அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். இதுலேயும் பாபா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி தான் சொல்லியிருக்காரு. எப்போது அனைத்து எண்ணங்களும் சாந்தமாகி ஒரே ஒரு தந்தை மற்றும் நான் என்ற சந்திப்பினுடைய அனுபவத்தின் சங்கல்பம் இருக்கிறதோ அப்போது சங்கல்பத்தின் சக்தி சேமிப்பாகிறதுன்றாரு. எப்ப எல்லா எண்ணமும் முடிஞ்சிருது, எல்லாம் அப்படியே அமைதியாயிடுது, நம்ம என்ன இப்ப பேசி பேசி என்ன அடைஞ்சோம், இல்ல நிறைய தாட்ஸை உருவாக்கி என்ன நடக்க போகுது, இவங்க மாறல அவங்க மாறல, அவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, என்னென்னவோ நினைச்சு பார்த்தோம், சொல்லியும் பார்த்தோம், யாரும் திருந்தல, நம்ம ஏன் கஷ்டப்படணும். பாபா சொல்றாரு, எப்ப எல்லா எண்ணமும் அமைதி ஆயிடுதோ, சாந்தமாயிட்டு எதுக்கும் கவலைப்படுறது இல்லை, எல்லாத்துக்கும் பாபா பேர்ல போட்டுட்டு அமைதியா குளிர்ச்சி ஆயிடுங்க. குளிர்ச்சி ஆயிட்டீங்கன்னா ஒரே ஒரு பாபா நான் அப்படின்ட்டு உங்களுடைய பாபாவை நினைச்சுக்கிட்டு அந்த அனுபவத்தின் சங்கல்பம் இருக்கிறதோ அப்போது சங்கல்ப சக்தி சேமிப்பாகிறதுன்றாரு. மேலும் யோகா வந்து தந்தை நினைவு சக்திசாலியாக ஆகுது. எப்ப எல்லா எண்ணமும் முடியுதோ அப்ப பாபாவுடைய நினைவு சக்திசாலியாக ஆகுது. இதற்காக தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் தாண்டி செல்லக்கூடிய சக்தியை தாரணை செய்யுங்கள்ன்றாரு. எப்ப அந்த மாதிரி எல்லா தாட்ஸும் வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வரும்போது தான், தாண்டி செல்லக்கூடிய சக்தி வரணும். அதாவது ஒன்று நடக்குது, என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னா தான் நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசினே இருப்போம். இவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து இது என்னால் தாங்கிக்கவே முடியல, நல்லா 2 கேள்வி கேட்கணும்,
இந்த இந்த விஷயம் நடந்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளால அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, அதை தாண்டி செல்லக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லை. அதனால தான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும்ல. அப்போ அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம்னா பாபாவை ஈஸியாக நினைப்போம்ல. அதனால சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, தாண்டி செல்லக்கூடிய சக்தியை இப்போ தாரணை செய்யுங்க. எண்ணங்கள் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும், தளர்ந்த நிலை கூடாதுன்றாரு. ஒருவேளை எண்ணங்களை கட்டுப்படுத்த ஒரு நொடியை தாண்டி அதிகமாக ஆகுகின்றதெனில் தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி பலகீனமாக இருக்கின்றது என்பதாகின்றார். இப்போ வந்து நம்மளால ஒரு செகண்டு நில்லுன்னா எண்ணம் வந்து ஸ்டாப் ஆயிடணும். நில்லு, இதை ஏன் யோசிக்கிற, இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் ஏற்றுக்கோ, அவ்வளோதான், இதான் இப்படி தான் இருக்கும், இதான் ட்ராமா அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருவீங்க. அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. இஃப் சப்போஸ் நம்ம ஒரு செகண்டில் நம்மளால் எண்ணத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியல, அதையும் தாண்டி போயிட்டே இருக்குதுன்னா நமக்குள்ளார அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்கிறார். அப்போ அந்த விஷயத்த நம்மளால் ஏற்றுக்க முடியல, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். அதை பற்றியே நம்ம ரொம்ப நாள் பேசிகிட்டே இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியே இல்லை, ஆத்மா ரொம்ப வீக்காக இருக்குது அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.